ஆல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை எப்படி ஃபுட்டு மூலிமா சரி பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது எப்படி சொல்கிறது, சிவியராக வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டரை வந்து அட்வைஸும் அண்ட் டாக்டரோட கைடையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான இன்ஃபார்மாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க பொதுவான வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பொதுவான ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் ஓகே என்னென்ன ஃபுட் வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லது அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக விந்தோட தரத்தையும் சரி எண்ணிக்கையும் சரி அதிகப்படுத்தணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கு, முட்டை. இதில் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து பிராய்லர் தான் இருந்தாலும் சரி, ஆனால் பெஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நாட்டுக்கோழி முட்டை தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹோல் எக்கை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 எக் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்டு கண்டிப்பாக நமக்கு அதில் இருக்கக்கூடிய சத்து அப்படி வேணும்னா பாயில்டாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 4 எக் எடுக்கணும் அப்படின்னா 2 எக்கு வந்து ஃபுல்லாகவும் மீதி இருக்கிற 2 எக் வந்து ஒயிட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு இதாக இருக்கும். ஏன்னா எக்கில் நமக்கு விட்டமின் இ, புரதம், ஸோ இது இருக்கிறதுனால உங்களுடைய விந்தோட இயக்கத்தை வந்து நல்லாவே இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் முட்டை ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸு. ஸோ நீங்கள் ஒரு 2லேருந்து 4 முட்டை டெய்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நல்ல உணவு. அதுக்கடுத்து வந்து கீரைகள், மொத்தமாகவே கீரை வகைகளில் நிறைய வந்து இருக்குது. நமக்கு வந்து நிறைய வந்து நியூட்ரிஷன் ஃபேக்ட் இருக்குது. பட் அதில் ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரையில் நமக்கு தெரியும், முருங்கை அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கை இலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், இல்லை வந்து காயாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சாப்பிட்றது மூலிமா நமக்கு அயன் வந்து நிறைய கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, கால்சியம் ரிச்சு. அண்ட் அதே மாதிரி ஃபோலிக் ஆசிடும் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான விந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு உணவுகளையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஏன்னா ஒரு விந்து அப்படின்றது சும்மா விந்து இருந்தால் மட்டும் பத்தாது. அது வந்து நல்லா இயங்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா நீந்தக்கூடிய தன்மை இருக்கணும், இத்தனை இருக்குது. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி. நார்மலாகவே நம்ம வீட்டில் எல்லாருமே தக்காளி சட்னி அரைப்போம். பட் ஆனால் அதை விட தக்காளி ஜூஸாக இல்லை வந்து மேக்ஸிமம் ஒரு பழத்தை கூட கடிச்சு கூட அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. அந்த சீட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எதுவுமே வந்து அதிகமாக நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிறுநீரக கல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தக்காளி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா லைக்கோபின் இருக்குது. இது உங்களோட விந்து வந்து 70% அளவுக்கு உங்களோட விந்து எண்ணிக்கை அதிகரிக்க உதவுது. சரிங்களா? அதுக்கடுத்து பூண்டுன்னு சொல்லும்போது நிறைய பேர் பூண்டு ஊறுகாய் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஏன்னா நானுமே வந்து பெரிய பெரிய பிக்கிள் ஃபேனு. எனக்கு பூண்டுன்னு இல்லை, எல்லா ஊறுகாய் வகைகளுமே பிடிக்கும். பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆரோக்கியம் ஒரு நமக்கு வந்து ஒன்று சரியாகணுன்றதுக்காக நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பூண்டு இது மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெயில் வதக்கி லைட்டாக பெப்பர் சால்ட்டு போட்டு சாப்பிட்லாம். ஆனால் ஊறுகாயை எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஊறுகாய் அப்படின்ற போது நமக்கு உப்பில் முழுக்க முழுக்க ஊறுறது தான். அதனால் உப்போட சத்து அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அலிசின், அதுக்கப்புறம் செலினியம் போன்ற இதெல்லாம் இருக்குது இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விந்து வந்து பார்த்திங்கன்னா சேதமடையாமல் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்ஸு. ஸோ எத்தனை பேர்த்துக்கு ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்டில் உங்களுக்கு நல்ல விந்து எண்ணிக்கை அதிகப்படுத்தும். ஸோ ஒன்றுக்கு எப்படி சொல்லணும், நல்லா ரெட்டிப்பாக்கும், உங்களுடைய விந்தோட கவுண்ட்டை நல்லா ரெட்டிப்பாக்கும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை டெய்லி ஒரு அரை பீஸ் ஒரு பீஸ் டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி அதுக்கு அடுத்தது அப்படின்றது பூசணி விதைகள். சீட்ஸே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. போத் விமன் அண்ட் மென் 2 பேர்த்துக்குமே வந்து சீட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சீட் சைக்கிளிங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதில் பெஸ்ட் ஆஃப் ஒன்று இந்த விந்துக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா பூசணி விதைகள், அந்த க்ரீன் கலர் இருக்கும்ல அதுதான். இதில் வந்து ஜிங்க்கு, ஒமேகா 3 இதெல்லாம் இருக்குது. உங்களுடைய டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை அதிகரித்து விந்து உற்பத்தியை தூண்டும். ஓகேங்களா? ஸோ விந்து வந்து உற்பத்தி ஆகாமல் மந்தமாக இருக்குது, உற்பத்தி ஆக மாட்டுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஜிங்க்கு, ஒமேகா 3 இன்னும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது.
அதெல்லாம் பேசணுன்னா தனியாக அதுக்குன்னே ஒரு வீடியோ போடணும். இது வந்து உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை அதிகரித்து உங்களோட விந்து உற்பத்தியை வந்து தூண்டும். ஸோ அப்போ வந்து விந்தோட கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். சரிங்களா? ஸோ அதனால் உணவு அதாவது பெஸ்ட்டு 6 நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப நம்மளால் அஃபோர்ட் பண்ணி ஒரு வாங்க முடிகிற மாதிரியான ஒரு 6 பொருளை உணவுப் பொருளை எடுத்து நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சு காய்கறிகள் கீரைகள் வகைகளை நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து டாக்டர் அட்வைஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர், ஏன்னா விந்து உற்பத்தின்றதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு சைடு வந்து வேறு ஏதாவது சுகர் இருக்குது இல்லை வந்து எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி டாக்டர் சொல்லக்கூடிய உணவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அது வந்து சரியாயிடும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன தான் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, நான் வந்து கரெக்டாக வந்துட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கூட எந்த விதமான கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இத்தனை கஷ்டப்பட்டு இவ்வளோ உணவை நீங்கள் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணி அதை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு இது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அந்த அதே மாதிரி அதை எல்லாத்தையும் தாண்டி 8 மணி நேரம் தூக்கம், நல்ல தண்ணி குடிக்கிறது, டிப்ரெஷன் இல்லாத லைஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே இல்லை சிஸ்டர், எந்த டிப்ரெஷனும் இல்லை, நான் நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், எல்லாமே பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு ஏன் வந்து விந்துக்கு அதாவது கவுண்ட்டு கம்மியாக இருக்குது, எனக்கு ஏன் வந்து பேபி தள்ளி போகுது, இந்த மாதிரிலாம் கேட்பீங்க. இதை நினச்சிட்டே நீங்கள் டிப்ரெஷன் ஆவீங்க. ஓகேங்களா? நமக்கு எல்லாமே இருக்கே, பட் நம்ம ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு இதுவுமே ஒரு டிப்ரெஷன் தான். ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. அது எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சம் அப்படின்றது உங்களுக்கு எப்போ எதை கொடுக்கணுமோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அதனால் இதை நினச்சிக்கிட்டே டிப்ரெஷன் ஆகாதீங்க. வேறு ஃபேமிலியில் வேறு எந்த டிப்ரெஷனும் இல்லாமல் இதை ஒன்று நினச்சிட்டே இருக்கிறதுமே இது ஒரு வகையான டிப்ரெஷன் தான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போ எது அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்ன லேட்டாக கொடுத்தா லேட்டஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை நீங்கள் வந்து மோட்டிவான, அதாவது நல்லா வந்து உங்களை ஹாப்பியாக இருங்க. அதே மாதிரி ஹாப்பியாக அவங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், கேளுங்க. அதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்டையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி சீட்ஸை டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கெல்லாம் எப்படி இன்டேக் எடுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டே இருந்தார், ப்ளீஸ் மேடம் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அதை செய்யணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டே இருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவருக்காக மட்டும் கிடையாது, என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்காகவும் தான். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரிலாம் உணவுகள்லாம் எடுக்கும்போது நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், விட்டமின் சி. அதுதான் நம்மளோட சாப்பிடக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிட்றோமோ அதோடைய சத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொய்யாப்பழம் இல்லை வந்துட்டு அதான் நான் எல்லாமே அஃபோர்டபுள் சொல்கிறேன். ஆரஞ்சு வாங்க முடியலன்னா கொய்யாப்பழம், மலை நெல்லிக்காய் இது எல்லாமே சாப்பிடுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எல்லா உணவுகளையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றி டைம் கிடைக்கும்போது நல்லா வந்து எடுத்து சாப்பிடுங்க. அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. அண்ட் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். வேறு ஏதாவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். டாடா பாய்.